இன்றைக்கி நெய் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். நான் ஒரு 3/4 கிலோ நெய் வச்சுட்டு வெண்ணெய் வச்சுருக்கேன். வெண்ணெய் வச்சு நெய் செய்ய போகிறேன். இப்போ இதில் வந்து 3/4 கிலோ, ஆமாம், இது வந்துட்டு 1/4 கிலோ வெண்ணெய். இதில் வந்து 3/4 கிலோ வச்சுருக்கேன். இப்போ இதை வந்துட்டு நான் நெய் செய்ய போகிறேன். எப்படின்னா இதில் வச்சுட்டு நான் ஸ்டவ் இப்போ வந்து ஆன் பண்ணிட்டேன். இப்போ ஃப்ளேம் வந்துட்டு ரொம்ப லோ ஃப்ளேமில் வைக்கணும். இப்போ இது வந்து ஃபுல்லாக இருக்குது. இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன். இது லோ ஃப்ளேமில் நல்லா காயணும். அது ஃபுல்லாக மெல்ட் ஆனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு அடுத்தது காட்டுறேன். இப்போ இது வந்துட்டு எல்லாம் மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டு அந்த கலர் வந்து இப்போ இந்த கலரில் இருக்குது. இது வந்துட்டு நல்லா ப்ரௌன் ஆகணும். ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம இதை வந்துட்டு இது பண்ணணும். இன்னொன்று சிம்லேயே வச்சு பண்ணால் அது வந்து தீயாது. ஃபாஸ்ட்டாக வச்சிங்கன்னா அதில் வந்து சடச்சடன்னு சத்தம் வரும். அப்போ அந்த சத்தம் அடங்குற வரைக்கும் காய்ச்சிட்டு நீங்கள் நிறுத்தலாம். ஆனால் வந்துட்டு ஸ்லோவாக செய்கிறது வந்துட்டு இன்னும் நல்லா சத்தம் அடங்குற வரைக்கும் செய்கிறது தான் வந்துட்டு நல்லாயிருக்கும். இப்போ இது இன்னும் கொஞ்சம் நான் அது ப்ரௌனிஷ் ஆகும்போது நான் காட்டுறேன். இப்போ வந்துட்டு நல்லா கொதிக்குது. இப்போ பாருங்க, இப்போ இன்னும் அந்த கலர் மாறல, நல்லா கொதிக்குது. அந்த இது நல்லா அடங்கணும். அது வரைக்கும் இன்னும் நல்லா அந்த கலர் மாறணும். சிம்மில் தான் இன்னும் அடுப்பு இருக்கு. கொஞ்சம் இந்த மாதிரி கனத்த பாத்திரத்தில் தான் செய்யணும். கொஞ்சம் லைட்டாக இருந்தாலும் சீக்கிரம் கருக்கிடும். அப்புறம் நெய்யோட கலர் மாறிடும். இப்போ அது பாருங்கள், அதில் சவுண்ட் வருது. அந்த சவுண்டில் கம்ப்ளீட்டாக நிற்கணும். ஸோ இப்போ பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு, காஞ்சிடுச்சு. இப்போ இதில் வந்து நெய் முறிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. இப்போ நான் அடுப்பை பற்றிட்டேன். திருப்பி கொஞ்சம் பொங்கின மாதிரி இருந்தனால அடுப்பை ஆஃப் பண்ணேன். நான் முருங்கை இலை போட்டிருக்கேன். அது வந்துட்டு பொரிஞ்சிடுச்சு பாருங்கள், சடன்னு இதோ பொரியுது. இப்போ இப்படி பொரிஞ்சால் அது வந்து நம்ம நெய் ரெடின்னு இருக்கும். அதுக்கு செக் பண்ணுறதுக்கு தான் போடுறோம். பொரிஞ்சிடுச்சு. அந்த சத்தம் அடங்கணும். நம்ம நெய் வந்து கம்ப்ளீட்டாக ரெடி. இதை இப்போ வந்து நான் ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுனதுக்கப்புறம் திருப்பியும் காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ மொறுமொறுன்னு இருக்குன்னு. பாருங்கள் எவ்வளோ மொறுமொறுன்னு ஆயிடுச்சுன்னு. ஸோ நம்ம நெய் வந்து ரெடி. நெய் பாருங்கள் நல்லா எப்படி நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு, மணலாக. ஸோ இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். சூப்பராக நெய் ரெடி பாருங்கள் வெளிச்சத்தில்.